ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிஎஸ்சி வேலி மற்றும் இசேவை தமிழ்நாடு. இசேவை ஐடி வைத்திருப்பவருக்கு ஒரு சூப்பரான அறிவிப்பு வெளியே இருக்குது. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, தமிழகம் முழுவதும் மக்களுடன் முதலுக்கான முகாம் பார்த்தா ஏற்படுத்துகிறாங்க. தமிழகத்தில் உள்ள அனைத்து கிராம ஊராட்சிகளிலுமே இந்த முகாம் நடக்க போகுது. கிட்டத்தட்ட 12,500 கிராம ஊராட்சி இருக்கு பாருங்க. அங்கிருந்து இன்று முதல் 11/7/2024 செப்டம்பர் மாதம் வரைக்கும் முகாம் ஏற்படுத்துகிறாங்க. 5 கிராமங்களுக்கு ஒரு முகாமாக ஏற்படுத்த போகிறாங்க. இதன் மூலமாக இசேவை ஆகிய உங்களுக்கு என்ன பெனிஃபிட் இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்கள் கிராம ஊராட்சி அப்படின்னு வர சொல்ல ஒவ்வொரு முகாமிலுமே 5 இசேவை ஆப்ரேட்டர் பார்த்தா நியமிக்க போகிறாங்க. உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் உங்கள் டிஸ்ட்ரிக்ட் மேனேஜர் இருக்காங்க பாருங்கள், கான்டாக்ட் பண்ணி அதில் நீங்கள் ஒரு ஆளாக ஜாயின் பண்ணி உங்கள் கிராமத்தில் செயல்படும் போது நீங்கள் இசேவை ஆப்ரேட்டரை போய்ட்டு கலந்துக்கிட்டு அவங்களுக்கு இந்த ஸ்கீம் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணி கொடுக்கலாம். அதாவது 5 கிராமத்துக்கு ஒரு முகாம் ஏற்படுத்துகிறாங்க. நீங்கள் எந்த கிராமத்தில் இருக்கீங்களோ உங்கள் கிராமத்துக்கு வர சொல்ல நீங்கள் அந்த இசேவை ஆப்ரேட்டராக போயிட்டு அந்த முகாமில் கலந்துக்கிட்டு அவங்களுக்கான சேவையை ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணி கொடுப்பீங்க. அதுக்கான அமௌண்ட்டை நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். இந்த மாதிரி உங்களுக்கு அப்டேட் தேவைப்படும் பட்சத்தில் நீங்கள் டிஸ்ட்ரிக்ட் மேனேஜர் அவங்க தான் பார்த்தா அந்த குரூப் வைஸாக ஒவ்வொரு கிராமத்துக்கும் முகாம் நடக்க சொல்ல யார் அங்கே ஆப்ரேட்டாக இருக்கும் அப்படின்றது அவங்க நியமனம் செய்கிறாங்க. நீங்கள் முன்னாடியே பார்த்தா நீங்கள் புக் பண்ணி வச்சிங்க அப்படின்னா அவங்க உங்கள் ஊரில் என்றைக்கு நடைபெற போதோ அன்றைக்கி அந்த 5 பேரில் உங்களுடைய ஆப்ரேட்டரை ஒரு ஆளாக கண்டிப்பாக நியமனம் செய்வாங்க. முன்னாடியே நீங்கள் டிஸ்ட்ரிக்ட் மேனேஜரை கான்டாக்ட் பண்ணி அதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் பற்றி கேட்டுக்கோங்க. இதான் உங்களுக்கான அப்டேட். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.